சரிகமப நிகழ்ச்சியில ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டுல அபிஷேகா அவர்கள் பட்டைய கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்து போயிருக்க அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ அவங்க குடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் வாரம். எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே குட்டீஸ் எல்லாரும் பழைய பாடல்கள ரொம்ப சூப்பரா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் எல்லாரும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகா. ஏன்னா அவங்க வந்து இந்த சீசன்ல பீப்பிள்ஸ் ஃபேவரட்டா மாறி வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பாடல் பாடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல, அபிஷேகா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட பாடலான "நான் ஆணையிட்டால்" அப்படிங்கிற பாடல பாடியிருந்தாங்க. அந்த ஒரு பாடல ரொம்ப பிரமாதமா பாடியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த ஜட்ஜஸுமே எழுந்து நின்னு கை தட்டியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்வேதா மோகன் மேம்லாம் நேரடியாவே போயிட்டு அவங்களுக்கு கைய குடுத்து, "இப்படி ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நீ வந்து நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் தான் நல்லா பாடுவான்னு நாங்க நெனச்சிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரியான பாடல்கள நீ அடிச்சு தூள் கிளப்பிட்ட" அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதேபோல எஸ்பிபி சரண் இருக்கார் இல்லையா? "அபிஷேகா நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கேன்" அப்படின்னு தான் சொல்லணும். "நீ வந்து இங்க இருக்க சிங்கர்ஸ்லயே டாப் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் நீ இன்னைக்கு டெலிவரி பண்ணியிருக்க. நீ வந்து சிங்கருக்குலாம் மேல அந்த அளவுக்கு பாடிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி தொடர்ந்து நீ பாடிக்கிட்டே இரு. கண்டிப்பா நீ ஃபினாலே போயிருவ" அப்படிங்கிற மாரி ரொம்பவே சூப்பரான பாசிட்டிவ் வேர்ட்ஸ குடுத்திருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் சார்லாம், "உங்களுக்கு இன்னைக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பஸர்லாம் தட்டியிருந்தாரு. இந்த மாதிரி ரொம்பவே அரங்கம் அதிர்ந்து போன ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் அபிஷேகா அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சீசன்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் இந்த சீசனோட டைட்டில வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா கடந்த சீசன் இதே மாதிரி பழைய பாடல்கள ரொம்ப சூப்பரா பாடிக்கிட்டு இருந்த திவ்யேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருந்தாரு. அதேபோல இந்த சீசன்ல அபிஷேகா அவர்கள் பழைய பாடல்கள் பாடி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அவங்க தான் ஆவாங்க அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன்ல டைட்டில் வின்னரா அபிஷேகா வருவாங்களா? இல்ல வேற யாரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதாக இருந்துச்சு. அந்த ஒரு படத்தோட தயாரிப்ப கமலஹாசன் அவர்கள் கைவிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதாக இருந்துச்சு. இந்த ஒரு படத்த கமலஹாசன் அவர்களோட தயாரிப்பு நிறுவனமான ஆர்கேஎஃப்ஐயும், அதேபோல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரெட் ஜெயின் அந்த ஒரு நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கிறதாக இருந்துச்சு. ஆனா சமீபத்தில வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் அந்த படத்தில வெறும் நடிகராக மட்டும் தான் நடிக்க போறாராமா. அந்த ஒரு படத்த அவரு தயாரிக்க போறது இல்லையாமா. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவரு ரஜினி சார வச்சு 173வது படம் தயாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஓனா நடிக்கக்கூடிய ஒரு படத்தையும் அவரே தயாரிக்கிறாராமா. இந்த 2 படங்களும் ஒரு நேரம் நடக்கிறதால, அடுத்ததாக இன்னொரு படத்த தயாரிக்க முடியாது அப்படின்னு தான் இந்த ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காராமா. எது எப்படியோ தமிழ் சினிமாவோட இருபெரும் துருவங்களான 2 பேருமே மறுபடியும் ஒண்ணா நடிக்க போறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம்.